அடுத்த நடனத்திற்கு செல்வதற்கு முன் செல்வி ரிஷிதாவை பற்றி ஒரு சில வரிகள். செல்வி ரிஷிதா இப்போது 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவள் எல்எம் தாதா சீனியர் செகண்டரி ஸ்கூல் சூளைமேடுவில் பயின்று வருகிறார். அவள் தன்னுடைய 5 வயதிலிருந்தே இந்த பரதநாட்டியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக இந்த கலையை பயின்று வருகிறார்கள். அவள் குருஜி நாட்டியாச்சாரியா எஸ் பாலச்சந்திர ராஜுவிடம் கர்நாடிக் வோக்கல் மியூசிக்கும் பயின்று வருகிறாள். ரிஷிதா மிகவும் ஆக்டிவான ஒரு பெண். அவள் பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் போட்டிகளிலும் பங்கு கொண்டு பரிசுகளும் அவள் வென்றுள்ளார். அவளுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்றால் ஸ்விம்மிங் அண்ட் பூப்பந்து விளையாடுதல் அவளுடைய பொழுதுபோக்கின் முக்கியமான ஒரு அம்சமாகும். மேலும் இப்பொழுது அடுத்த நடனத்தை நாம் காண போகிறோம். இந்த நடனம் பெயர் காவடி சிந்து. ஆனால் இந்த நடனத்திற்கு முன்னால் நாம் இந்த நடனத்தை வடிவமைப்பதற்கு ஏற்பட்ட சில பல முக்கியமான முயற்சிகளையும் அந்த முயற்சிக்கு காரணமாக இருந்த எங்களுடைய அன்பார்ந்த குருஜியும் அவருடைய புதல்வி அவர்களையும் சிறப்பிப்பதற்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு அமையாது. ஸோ உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் திரு சிவரஞ்சினி அவர்களை நான் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வு நாம் ஏற்பாடு செய்கின்ற தருணத்தில் குருஜி அவர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் குருஜி அவர்கள் ஒரு சிறிய உடல்நலக்குறைவால் ஒரு சில நாட்கள் அவளுக்கு பயிற்சி கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அந்த ஒரு வெற்றிடத்தை மிக சிறப்பாக கையாண்டு இன்று ரிஷிதாவை மிக சிறப்பாக தயார் செய்துள்ள சிவரஞ்சினி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை கௌரவிப்பதற்காக என்னுடைய துணைவியார் அவர்கள் ஒரு சிறு பரிசினை அவர்களுக்கு வழங்குவார்கள். இங்கே வாங்க. உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் இந்த ஒரு சிறிய அன்பளிப்பு. தேங்க்யூ. எல்லா நிகழ்ச்சியிலுமே ஒரு சிறு நடன நிகழ்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் அடுத்து பார்க்க போகிற இந்த காவடி சிந்து இன்றைய ஹைலைட்னு நம்ம சொல்லலாம். இந்த டான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 நிமிஷம் இப்போ நான்ஸ்டாப்பாக அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காவடி சிந்து அனைத்து முருகன் ஸ்தலங்களிலும் பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுத்து வணங்குவதை பாக்கியமாகவே கருதுகிறார்கள். சிந்து என்பது பாடல் வகையை குறிக்கும். இந்த சிந்தானது, அதாவது ரிஷிதா ஆடவிருக்கும் இந்த சிந்தானது வழிநடையில் பாடிக்கொண்டே சென்றால் வழிநடை சிந்து என்றும், பாடல் முறையாக இருந்தால் முண்டி சிந்து எனப்படும். அதுபோன்று காவடி எடுத்துக்கொண்டு பாடுவது காவடி சிந்து எனப்படும். இந்த காவடி சிந்து வகையில் இந்த திருத்தலத்தில் குறிப்பாக அறுபடை வீடுகளின் மேன்மையை குறிக்கும் வகையில் 6 படை வீடு காவடி சிந்து என்று குருஜி நாட்டியாச்சாரியா எஸ் ஸ்ரீ பாலச்சந்திர ராஜு அவர்கள் எழுதி இந்த காவடி சிந்துவை இங்கு நாங்கள் உங்கள் முன்னிலையில் ரிஷிதாவின் மூலமாக படைக்க இருக்கிறோம். இந்த காவடி சிந்து பாடலில் 6 ஸ்தலங்களுக்கும் தனித்தனியாக பாடல் அமைந்துள்ளது. இந்த காவடி சிந்தின் ராகமாலிகா. அதில் முதல் 4 ஸ்தலங்களுக்கு உள்ள பாடலில் செஞ்சுருட்டி ராகம் மற்றும் 2 ஸ்தலங்களுக்கு ராகம் நாட நாமக்ரியா. இந்த பாடலின் தாளம் ஆதி. இதனை செல்வி ரிஷிதா தங்கள் முன் இப்பொழுது படைக்க இருக்கிறார்கள். இது குருஜி நாட்டியாச்சாரியா எஸ் பாலச்சந்திர ராஜுவால் 6 படை வீடு முருகனுக்கு இந்நிகழ்ச்சிக்காகவும் பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த நடனத்தை இப்போது நாம் கண்டு மகிழலாம்.
வடிவாய் அமுது தமிழ் இறைவனாகி சூரன் வீழ சுடராய் வந்த தேவா சிவன் நுதலில் பிறந்த ஞான பொருள் ஆனாய் முருகு என்ற சொல்லின் வடிவாய் அமுது தமிழ் இறைவனாகி சூரன் வீழ சுடராய் வந்த தேவா சிவன் நுதலில் பிறந்த ஞான பொருள் ஆனாய் நீலக்கடலின் கரையோரம் சக்தி தந்த பூர்வேல சூரன் மார்பினை துளைத்தவா வீரா உலகில் துயரை தொலைத்தவா செந்தூர் பதிக்கிறைவா கனிந்தோம் பாதம் செந்தூர் பதிக்கிறைவா கனிந்தோம் கடலின் கரையோரம் சக்தி தந்த பூர்வேல சூரன் மார்பினை துளைத்தவா வீரா உலகின் துயரை தொலைத்தவா செந்தூர் பதிக்கிறைவா பணிந்தோம் பாதம் செந்தூர் பதிக்கிறைவா பணிந்தோம் பாதம் திருப்பரங்குன்றந்தனிலே எழிலுடனே வேலேந்திடும் தேவயானை சீர்மணாளன் வேலன் அவனை பணிந்து போற்றும் பக்தர் தம்மை காப்பான் திருப்பரங்குன்றந்தனிலே எழிலுடனே வேலேந்திடும் தேவயானை சீர்மணாளன் வேலன் அவனை பணிந்து போற்றும் பக்தர் தம்மை காப்பான் அறுப்படையில் கோலம் கொள்ள குமரன் வேலவன் சித்திகள் தந்திடும் சிவபாலன் கூகன் முருக என்றதும் விரைந்தோடி மயில் ஏறியே வருவான் நலம் தருவான் யாண்டும் துணை நிற்பான் முருகா முருகா அறுப்படையில் கோலம் கொள்ள குமரன் வேலவன் சித்திகள் தந்திடும் சிவபாலன் கூகன் முருக என்றதும் விரைந்தோடி மயில் ஏறியே வருவான் நலம் தருவான் யாண்டும் துணை நிற்பான் முருகா முருகா
தனில் அமர்ந்த எழில் சீலா ஆறுபடை மீதினில் காட்சி தந்து காக்கும் தண்டபாணி தெய்வமே அழகு பொங்கும் வடிவேலா ஆவினங்குடிதனில் அமர்ந்த எழில் சீலா ஆறுபடை மீதினில் காட்சி தந்து காக்கும் தண்டபாணி தெய்வமே நீ பெறவே மயில் ஏறி உலகை வலம் வந்த ஞான பண்டித கோவணம் அணிந்த சீராளா நீ பெறவே மயில் ஏறி உலகை வலம் வந்த ஞான பண்டித கோவணம் அணிந்த சீராளா காவடி ஏந்திடும் அடியவரை காக்கும் கருணை பலா அருள் பொங்கும் ராஜ அலங்காரா பழனியப்பா காவடி ஏந்திடும் அடியவரை காக்கும் கருணை பலா அருள் பொங்கும் ராஜ அலங்காரா பழனியப்பா சாமிமலை மீதில் நின்று குமரனாக கோலம் கொண்ட ஞான ரூபமான பாலன் உயர் சீலன் அவன் ஓங்கார பொருளை உரைத்தான் பரமனின் குருவாய் உயர்ந்து நின்றான் சாமிமலை மீதில் நின்று குமரனாக கோலம் கொண்ட ஞான ரூபமான பாலன் உயசீலன் அவன் ஓங்கார பொருளை உரைத்தான் பரமனின் குருவாய் உயர்ந்து நின்றான் அடியர் குறையை உடனே போக்க நீலமயிலில் ஏறி வந்திடும் தேவர் தலைவன் சிவகுருநாதன் சிந்தையில் வீற்றிடுவான் புயத்தில் காவடி சுமந்தே வந்தால் ஜெயத்தினை நல்கிடுவான் சாமிநாதன் என்னப்பன் கார்த்திகை தேவியர்கள் அமுதுண்ட ஊமை பாலன் அடியர் குழலை உடனே போக்க நீலமயிலில் ஏறி வந்திடும் தேவர் தலைவர் சிவகுருநாதன் சிந்தையில் வீற்றிடுவான் புயத்தில் காவடி சுமந்தே வந்த ஜெயத்தினை நல்கிடுவான் சாமிநாதன் என்னப்பன் கார்த்திகை தேவியர்கள் அமுதுண்ட ஊமை பாலன் வள்ளியுடன் தெய்வ யானை இது தனியை நாதன் புகழ் தொடுகிறது வானை வள்ளியுடன் தெய்வ யானை இது தனியை நாதன் புகழ் தொடுகிறது வானை வாழ்வாங்க வாழ்ந்திட வல்லல்
அரும்பா